எப்பாடா இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்குது, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சரி, தினேஷ்க்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ தினேஷே. ஹலோ ஹலோ பிடிஜி, எங்கடா இருக்க? நான் வீட்டில் தான்டா இருக்கேன். ஏன்டா மூச்சு வாங்குற? அதாவது ஊருக்குள்ள சாம்பியர்ஸ் பரவிருச்சு. நீதான் அந்த எல்லா சாம்பியும் கொல்லணும். இப்போ இந்த உலகமே உன்னையே தான் நம்பிக்கிட்டு இருக்கு பிடிஜி. ஏன்டா ஒரு 5 நிமிஷம் கூட பிரேக் எடுக்க விட மாட்டீங்களாடா? இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா? சரி, நான் வரேன். நீதான் அந்த உலகத்தை காப்பாற்றணும். நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்துருக்கான். சரி, இந்த உலகத்தை நம்ம தானே காப்பாற்றணும். என்னடா இது இப்படி சத்தம் கேட்குது? உண்மையிலே ஜாம்பியா? உண்மையிலே எனக்கு பயமாக இருக்கு. அட, பைக் எடுக்க வந்தா பயத்தில் பிளேன் எடுத்துட்டோம் போல. அம்மா, எனக்கு பயமாக இருக்கே. இப்போ நான் என்ன பண்ணேன்? என்னைய வர உலகத்தை காப்பாற்ற சொல்லிட்டான். எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. இவங்க வாட்டுக்கு என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி கொல்ல? எனக்கு வர பயமா இருக்கு. ஒருவேளை நான் சாம்பியா மாறிட்டா அந்த உலகத்தை யார் காப்பாற்றுவாங்க? சொல்லி வாயம் உள்ள வெளியில 3 பேர் இருக்காங்க. என்னடா ஜாம்பிலாம் இங்கிலீஷ் பேசுது? ஜாம்பிலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கு போல. சே, ஜாம்பிலாம் ஸ்கூலுக்கு போகுது. ஜாம்பியை நினச்சா பொறாமையாக இருக்குது. இதெல்லாம் எந்த நாட்டிலேருந்து வந்துச்சோ தெரில. வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வண்டியில் பார்த்து எல்லாம் ஜாம்பி அழியுது. இப்போ தான் கண்ணு முன்னாடி ஒன்று பாருங்கள், 2 அழிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாம் ஜாம்பி அழிக்கலாம். நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் இப்போ ஜாம்பி சே, எல்லாம் ஜாம்பிக்கும் தொண்டை கரகரன்னு இருக்கு போல். ஒழுங்காக கூட அதான் கத்த முடியலை. பாவம் ஜாம்பிஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? கடையில் போய் உங்களுக்கு விக்ஸ் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் நேரத்துலேயே கரகரப்பெல்லாம் போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஜாம்பி இங்கிலீஷ் டீச்சர் போல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வராங்க, பாவம் இந்த ஜாம்பி எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போமா? ஒரு இடத்துல நம்ம நிற்போம், எல்லா ஜாம்பிஸும் கிட்ட வருவாங்களா? அப்போ எல்லாரும் எரியிறாங்களா, நம்மளை கில் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு நல்ல இடத்த எடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நின்றுக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த இடத்துல நின்றா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். போனால் எப்போ கொஞ்சம் கீழே விட்டுருந்தானா செத்துருப்பேன். பண்ணுவேன். எந்த இடத்துல நிற்கலாம்? இல்லை, என்னடா தள்ளி விட்றீங்க? வண்டி பாவண்டா. நேற்று தாண்டா கோஸ்ட் ரைடர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். சரி, இங்கே நிப்பாட்டி பார்ப்போம். 1 2 3. வாவ், அடி வாங்குறதுக்காகவே லைன் கட்டி வராங்கப்பா. இவங்கெல்லாம் ஜாம்பிஸா இல்லைனா மென்டல்ஸா? எனக்கே புரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க, ஒருத்தன் சாகிறதுக்கெலாம் பின்னாடி வரியான். வாங்கடா வாங்கடா, வந்து அடி வாங்கி சாவுங்கடா. அப்படியே நம்ம ஒரு 50 பேரையாவது கில் பண்ணியிருப்போம். இப்போ இவங்களெலாம் எப்படி அழிக்க? இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக் வந்துச்சுன்னா பார்ட் 2 போடலாம். எவன்டா அது கால் பண்ணுறது? இந்த பக்கம் நான், அந்த பக்கம் யாரு? பிடிஜி, இப்போ நீ என்ன பண்ற? நல்ல கேள்வி கேட்குறடா. ஒரு வேலை சொன்னியே, அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே நான் உயிருக்கு போராடிக்கிட்டு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கேன். நீ வாட்டுக்கு சுகமாக டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கியா? எப்படிடா கண்டுபிடிச்ச? அப்போ நீ உண்மையிலே டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீ என் நண்பனா துரோகியா? ஃபோனை விட மென்டல். திரும்பி எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா என்னடா வந்துக்கிட்டே இருக்காங்க? இல்லை, ஏன்டா வண்டியை தள்ளி விட்ற? செத்த பையல, இன்னும் நான் டிவி கூட கட்டலடா. இப்போ தான்டா கோஸ்ட் ரைடர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். அவன் வர 5 கோடி கேட்குறியான்.
நான் வாட்டுக்கு அவனுக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். போடா, இந்த வண்டி மட்டும் எதாவது டேமேஜ் ஆச்சு என்னை கொன்றுவியான். நான் வேறு இன்ஃபினிட்டி ஹெல்த்தை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த வண்டியை நிப்பாட்டி இவங்க சாகிறது பார்க்குறதுக்கே ஒரு சுகமாக இருக்குது. இப்போ தான் நான் வண்டியை தட்டி விடாதன்னு சொன்னேன். வாங்கடா, வந்து சாவுங்கடா. போடா அங்கிட்டு. நான் எத்தனை பேர் அழிக்கணும்? இவங்க வாட்டுக்கு என்னை அழிக்க விடாமல் சும்மா கால் கீழே விழுந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே காலை விழுந்தால் மட்டும் உங்களை நான் கொல்லாமல் இருப்பேனா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 500 லைக் டார்கெட் வந்துச்சுன்னா பார்ட் 2 கண்டினியூ.